அண்டம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக உங்களது அனைவருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல் இந்த ஆண்டு 2019 ஆண்டு என்பது உங்களுக்கு அனைவருக்குமே சிறந்த வளமிக்க ஆண்டாக, பிரச்சனைகளை களைந்து சுகமாக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக, வருமானம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, உங்கள் குடும்பத்தில் அனைவருக்குமே சந்தோஷம் அதிகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆண்டாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இப்பொழுது இந்த 2019 ஆண்டிற்கான ராசி பலன்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். அனைத்து ராசியினருக்குமே இந்த 2019 ஆண்டிற்கான ராசி பலன்கள் வழங்குவதிலே கவனமாக அறிந்து கொண்டு அதன் வழி நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களது அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்து ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக, இந்த 2019 ஆண்டு என்பது நமக்கு இந்த 2018 மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. அடுத்து 2019 ஆண்டு மார்கழி மாதம் 15ஆம் தேதி அளவிலே முடிகின்றது. இந்த ஆண்டிலே கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எந்த கிரகங்கள் வக்ரகதி அடைகின்றன என்பதை முதலில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வக்ரகதி அடைகின்ற காலங்களிலே அந்த கிரகங்களின் ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டிலே புதன் முதலாவதாக வக்ரகதி அடைகின்றார். புதன் எந்தெந்த நாட்களிலே வக்ரகதியிலே இருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்வோம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி அதிகாலை முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி அதிகாலை வரை புதன் வக்ரகதியிலே இருக்கின்றார். அதுபோல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 14ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியிலே இருப்பார். அதுபோல் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியிலே இந்த ஆண்டிலே இருக்கின்றார். மூன்று முறை புதன் வக்ரகதி அடைகின்றார். அப்பொழுது புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள், மிதுனம் கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் புதனை தொழில் ஸ்தானாதிபதியாக கொண்டவர்கள், இல்லற துணையாக கொண்டவர்கள் எல்லாம் அந்த நேரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் மாத ராசி பலன்களிலே அந்தந்த பயிற்சிகளின் போது நான் எச்சரிக்கை படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த வக்ரகதி நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அதுபோல் குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று மார்ச் மாதம் 11ஆம் தேதி தனுசு ராசிக்குள்ளே நுழைகின்றார். அங்கே தனுசு ராசியிலே ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிலையை அடைகின்றார், ஆரம்பமாகின்றார். அப்பொழுது மே மாதம் 18ஆம் தேதி அன்று குரு பகவான் வக்ரகதியிலேயே தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆவார். அப்பொழுது அவர் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். மீண்டும் பழைய நிலையிலே விருச்சிக ராசியில் அமர்ந்து நல்ல நிலைமையிலே அவர் அருள் பாலிப்பார். குரு பகவான் ஒரு மிகப்பெரிய சுப கிரகம். அவர் வக்ரகதியிலே இருக்கும் பொழுது எந்த ஒரு நன்மையான காரியங்களும் நடப்பது அரிதாகிவிடும். குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற பொழுது தேவாலயங்களிலே சிறப்பான விசேஷமான ஒரு பூஜைகள் நடப்பது என்பது இருக்காது. பெரும்பாலும் சில இடங்களிலே இருக்கும். அதுபோல் குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கும் பொழுது தெய்வீகம் சார்ந்த ஆலயங்களிலே, அதுபோல் ஆன்மீக ஸ்தலங்களிலே ஆன்மீகம் சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளும் வரும்.
அதனால் குருபகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அரசு துறையிலே அதுபோல் உயர் பதவிகளிலே இருப்பவர்கள், ஆசிரியர்கள், பிறருக்கு போதிக்கக்கூடிய நிலைமையிலே இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே குரு வக்ரகதியில் இருக்கும்போது ஒரு சிறப்பான காலமாக இருக்காது. கோயில்களில் அர்ச்சனை செய்பவர்கள், திருப்பணியில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ரகதியில் இருக்கும் பொழுது ஒரு பாதகமான செயல்கள் ஏற்படும். முன்பே அறிந்து வைத்து கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளை நாம் அறிந்து வைத்துக் கொள்ளலாம். அதுபோல் சனி பகவான் இந்த ஆண்டிலே வக்ரகதி அடையும் நாட்களாக மே மாதம் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உங்களுக்கு வக்ரகதியிலே இருக்கின்றார். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். இந்த ஆண்டிலே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்பது பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகின்றது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மதியம் 1:25 அளவிலே ராகு பகவான் மிதுன ராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகின்றார்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு நாம் தனியாக ஒரு வீடியோ கொடுக்க இருக்கின்றோம். அதிலே அதிகமான பலன்களையும் நாம் கூற இருக்கின்றோம். இந்த ராகு கேது பயிற்சி நாட்களிலும் நீங்கள் இந்த வருட பயிற்சியிலே நீங்கள் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களது கடமையாகும். அதுபோல் இந்த ஆண்டிலே அக்னி நட்சத்திரம் எந்த நாட்களிலே வருகின்றது என்று காண இருக்கின்றோம். அதாவது 4/5/2019 முதல் 28/5/2019 வரை அக்னி நட்சத்திர காலமாகும். அதாவது கத்திரி வெயில் என்று சொல்லக்கூடிய நாட்கள். அந்த நேரத்திலே, அந்த நாட்களிலே நீங்கள் சுப காரியங்களை தவிர்த்து விடுவது நல்லது. சுப காரியங்கள் நடத்த வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் அந்த நாட்களிலே வைக்கக்கூடாது. அதுபோல் சந்திர கிரகணம் இந்த ஆண்டிலே 16/7/2019 இரவு 1:32 முதல் 17/7/2019 அதிகாலை 4:30 வரை உங்களுக்கு இந்த ஆண்டிலே சந்திர கிரகணம் நடைபெறும். சூரிய கிரகணமானது 26/12/2019 காலை 8:09 முதல் பகல் 11:19 வரை சூரிய கிரகணம் இருக்கும். இந்த கிரகண நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்கனவே நிறைய அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நாம் ராசி பலன்களை வழங்க இருக்கின்றோம். கவனமாக கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டிலே சாதக பாதகங்களை நீங்கள் தெரிந்து அதன்படி நடந்தால், முன்னெச்சரிக்கையுடன் நடந்தால் நாம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற்று விடலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ராசி பலன்களை கூறுகின்றேன். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 2019ஆம் ஆண்டின் ராசி பலன்களை இப்பொழுது நாம் அறிய இருக்கின்றோம். 2019ஆம் ஆண்டு என்பது மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களே மிகவும் கவனமாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டின் ராசி பலன் என்பது நான் தனியாக கணித்து உங்களுக்கு பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன். பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலும் நான் எழுதிய ஜாதக கணிதத்தின் அடிப்படையிலும் இந்த ஆண்டின் ராசி பலன்களை நான் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதனால் மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிரகங்கள் எப்பொழுது வக்ரகதி அடையும் என்பதை நான் மேலே குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த வக்ரகதி அடைகின்ற காலங்களிலே நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு கடமையாகும். மகர ராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சென்று அமர்ந்த நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. அதனால் அது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். விரயஸ்தானத்திலே அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்பொழுது இந்த ஆண்டிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னவென்றால், நிச்சயமாக தன வரவிலே குறைவு இருக்காது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். என்றால் உங்கள் ராசிநாதன் அவர் பாவ கிரகம்தான் சனி பகவான். இருந்தாலும்
அவர் செய்ய வேண்டிய கடமை, அந்த ராசிநாதனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்திலே சென்று அமர்ந்திருப்பதால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் செலவு விஷயத்திலும் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். எதற்காக செலவு செய்கின்றோம் என்பதை நீங்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் உங்களுக்கு மகர ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் உச்சபலம் பெற்ற நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. சூரியன் உங்கள் ராசிக்கு 8 குடையவனாக இருக்கின்றார். 8 குடையவன் கேந்திரமேறி உங்களுக்கு சாதகம் செய்ய காத்திருக்கின்றார். 8 குடையவன் உச்சபலம் பெற்று கேந்திரமேறினால் சாதகமும் இருக்கின்றது, பாதகமும் இருக்கின்றது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு அரசு துறையிலிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசுக்கு எதிரான செயலிலே நீங்கள் செயல்படக்கூடாது. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல வேறு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அரசுக்கு எதிரான காரியங்களிலே இந்த ஆண்டிலே நீங்கள் செயல்படக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சில பிரச்சனையை உருவாக்கிவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அதுபோல் உங்களுக்கு ராசிக்கு 6க்கு உடையவன் புதன், அவரும் 12ஆம் இடத்திலே வந்து ராசிநாதனோடு அமர்ந்த நிலையிலே இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது. அதனால் நிச்சயமாக வீண் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நிறைய தேவையற்ற நண்பர்களுக்காக, தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தை நன்றாக பராமரிப்பீர்கள். எண்ணமும் சிந்தனையும் குடும்பத்தின் மீதே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதுபோல் உங்களுக்கு 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம், உங்களுக்கு தன்மானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த இடத்திலே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் 3ஆம் இடத்திலே அமரும் பொழுது நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வீரம் அதிகமாக இருக்கும், எதையும் சமாளிக்கின்ற ஒரு ஆற்றல், தன்னம்பிக்கை, யாரையும் எதிர்க்கின்ற துணிவு எல்லாமே வரும். ஆனால் அது நல்ல விஷயங்களுக்காக இருக்க வேண்டும். தேவையில்லாத நட்புக்காக, தேவையில்லாத பிரச்சனைகளுக்காக நீங்கள் போய் தலையிடும் பொழுது அது உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடும். அதற்கு காரணம் நான் சொன்னது, 8ஆம் வீட்டிற்கு அதிபதி கேந்திரம் ஏறி இருக்கின்றார், உச்சபலம் அடைந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் நிச்சயமாக வேறு ஒரு பிரச்சனையை மாட்டக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். நம்மளது தன்னம்பிக்கையும் தைரியம் உற்சாகம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவையில்லாத பிரச்சனையை மாட்டிவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. கவனம் தேவை. உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம், ரோணஸ்தானம், கடன் ஸ்தானம். யாருக்காக முன்ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கடனாக கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் கவனமாக கடன் வாங்குவதிலே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள். இந்த நேரங்களில் நீ கடன் வாங்கினால் அடைக்கவே முடியாது. மகர ராசி நண்பர்கள் கடன் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற நேரமே அல்ல இது. தொழிலுக்காகவும் சரி, எதற்காகவும் சரி, கைமாத்து வாங்கிக் கொள்ளுங்கள், கொடுத்து விடுங்கள். கடன் வாங்கி வட்டி கட்டுவது என்பது இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்திவிடும். கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதன் வக்ரகதி அடைகின்ற காலம் என்பது மேலே குறிப்பிட்டிருக்கின்றேன். மே மாதம் 7ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை. அந்த காலம் என்பது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ராசிநாதன் வக்ரகதி அடையக்கூடாது. அதுவும் 12ஆம் இடத்திலே அமரக்கூடாது. 12ஆம் இடம் என்பது அயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். நீங்கள் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். வாலிப வயதைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார் அந்த சனி பகவான். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவராக இருந்தாலும் சரி, ஆகாதவராக இருந்தாலும் சரி, கவனமாக இருக்க வேண்டும். இந்த கால சனி வக்ரகதி அடைந்து 12ஆம் இடத்திலே அமர்ந்து எதிரி ஸ்தானத்தை பார்க்கின்ற நேரத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாகும். எச்சரிக்கின்றேன். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானுக்கு வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வக்ரகதி காலங்களிலே உங்கள் ராசிநாதன் தேவையற்ற விஷயங்களில் நுழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும் என்பது நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். வருகின்ற
இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்திலே வந்து 12ஆம் இடம் வலிமையடைய போகின்றது. 12ஆம் இடம் வலிமை அடைந்தாலே முன்னோர்களுக்கு ஆகாது. நல்ல விஷயமே இருக்கின்றது, கெட்ட விஷயமே இருக்கின்றது. அதனால் அந்த குருவுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். தாத்தா பாட்டியின் உடல்நலத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று. இல்லவற்றால் சிலருக்கு அந்த தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குரு வழிபாடை செய்து கொள்ளுங்கள். அதுபோல் வெளிநாட்டு யோகம் நிறைய ஏற்பட்டிருக்கின்றது. 12ஆம் இடத்திலே வந்து உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார், வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கின்றார். 12ஆம் இடத்திலே குரு வந்து மார்ச் டு ஏப்ரல் அமர்ந்த பின்பு நிறைய வெளிநாட்டு யோகம் அந்த மகர ராசி இளைஞர்களுக்கு கிடைக்கின்றது. யார் யார் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அனைவருமே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பாக நடக்கும். கல்விக்காக செல்பவர்களுக்கும் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். வெளிநாடு தொடர்பான விஷயங்களிலே தலையிடுபவர்கள் அனைவருக்குமே யோகமான நேரமாக இந்த மார்ச் டு ஏப்ரல் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதன் பின்பு குரு வக்ரகதி அடைந்த பின்பு நீங்கள் வெளிநாட்டு யோகத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது, கவனம் தேவை. அதுபோக மாணவ மாணவிகள் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள். குரு பார்வை இருக்கின்றது மார்ச் வரை. நிச்சயமாக மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள். செவ்வாய்க்கு பார்வை இருக்கின்றது. நிச்சயமாக மாணவ மாணவிகள் சிறந்து விளங்குவார்கள். ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள். தாயார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக தாய் வழி உறவுகளிடத்திலே ஒரு நல்ல நட்பும் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலே வந்து அமர்வதால் தொழில் ரீதியாக உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. வாலிப வயதைச் சேர்ந்த பிள்ளைகள் உங்களுக்கு தொழிலுக்காக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த 5 குடையவன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார், கேந்திரமே இருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதுபோல் 6 குடையவன் புதன், 9 குடையவனும் புதன் தான். அந்த இருவருக்கும் அதிபதியாகிய புதன் வக்ரகதி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த ஆண்டிலே 3 முறை வக்ரகதி அடைகின்றார். அந்த வக்ரகதி அடைகின்ற காலங்களிலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதன் வக்ரகதி அடைந்தும் பொழுது அந்த வக்ரகதி அடைந்த நேரத்தை கவனமாக குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் 9 குடையவன் புதன் என்பதால் தந்தை வழி உறவுகளிடத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு பகைமை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார். தந்தையிடத்திலே கருத்து வேற்றுமையை ஏற்படுத்துவார். அதுபோல் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் ஏதேனும் வழக்குகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோல் இந்த ராகு கேது பயிற்சி என்பது உங்களுக்கு வருகின்ற இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்கின்றது. ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். 7லே அமர்ந்த ராகு 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். 7லே அமர்ந்து ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தார். ஏனென்றால் கடகராசி வீடு, கடகம்தான் உங்களுக்கு இல்லற துணைக்குரிய வீடு. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கடகராசி தான் இல்லற துணைக்கு வீடு. அந்த கடகராசி என்பது ராகுக்கு ஆகாத வீடு. அந்த வீட்டிலே அமர்ந்திருந்ததால் உங்கள் இல்லற துணையின் மூலியமாக எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்க முடியாத சூழ்நிலை இருந்து வந்தது. உங்கள் இல்லற துணை வீட்டிற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் ராகு அங்கு அமர்ந்ததால் உங்களுக்கு எதுவும் சாதகமற்ற சூழ்நிலை தான் இருந்திருக்கும் என்றே சாதகமற்ற சூழ்நிலை உருவாகி இருக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. சிலருக்குத்தான் நல்லது நடந்திருக்கும். இப்பொழுது முழுமையாக அனைவருக்குமே ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருமண யோகம் வந்துவிட்டது. மகர ராசி நண்பர்கள், இளம் வயது ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண யோகம் வந்துவிட்டது. அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டிலே திருமண முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பின்பாக ஒரு அருமையான ஒரு நேரம் வந்திருக்கின்றது. கண்டிப்பாக அது ஒரு யோகமாக மாறப்போகின்றது. ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் வந்து அமரப் போகின்றார்கள். கேது உங்கள் ராசிநாதனோடு இணையப் போகின்றார். ஞானக்காரகன் ஆன்மீக சிந்தனையை கொடுக்கப் போகின்றார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கப் போகின்றது. எதை செய்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்ற யோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர்களெல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றார்கள். அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அனைத்து துறையினருக்கும், தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வரப்பிரசமாக இருக்கப் போகின்றது. காரணம், உங்கள் தொழிற்சானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். நிச்சயமாக பெண்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். ஆடம்பர துறையை சார்ந்தவர்களுக்கும் பெண்கள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கப் போகின்றது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு யோகம். சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்களுக்கு, அதுபோல் இரும்பு கார்
கார் வாங்கி விற்பவர்கள், ஆட்டோமொபைல் நடத்துபவர்கள், டெக்ஸ்டைல் லைனில் இருப்பவர்கள், இப்படி ஒரு ஆடம்பரத்துறைக்கு கணினி வியாபாரிகள், இப்படி ஒரு ஆடம்பரத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இது ஒரு யோகமாக இருக்க போகின்றது. செல்போன் விற்பனை, செல்போன் தயாரிப்பு, இப்படி இருக்கின்ற அனைவருக்குமே இது யோகமாக இருக்க போகின்றது. ஆடை அணிகலன்கள் உற்பத்தி செய்பவர்கள், நகை வியாபாரிகள், அணிகலன்கள் விற்பவர்கள் அனைவருக்குமே இது யோகமான ஆண்டாக இருக்க போகின்றது. கடல் கடந்து சென்று பணி செய்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இது நல்ல ஆண்டாக இருக்க போகின்றது. இந்த வக்ரகதி அடைகின்ற நேரத்தை மட்டும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்பதை நீங்கள் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து 12ஆம் இடத்திற்கு இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நட்பு விஷயத்திலே இந்த ஆண்டு சாதகம் பாதகம் என்ன என்பதை உணர்த்தி இருக்கின்றேன். அதன்படி நீங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு தெரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாத ராசி பலன்களை பாருங்கள். அடுத்து நீங்கள் அவசியமாக பார்க்க வேண்டும் மாத ராசி பலன்களை. அந்தந்த மாதங்களிலே உங்களுக்கு எது சாதகம் பாதகம் என்பதை தெரிந்து கொண்டீர்களால் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்களிலிருந்து வெளிவந்து விடலாம். கண்டிப்பாக நீங்கள் சனியையும் குருவையும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றீர்கள். இந்த 2 கிரகங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.